وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பான சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு எங்கும் நல்ல புயல் காற்று வீசி
அதில் சிறப்பாக மழை பெய்து. அந்த மழையிலே ஏற்கனவே போன மீட்பு பணிக்கு மடித்து வச்சிருந்த டிஷர்ட் எல்லாம் வெளியே எடுங்க அப்படின்னு எடுத்து இஸ்லாமியர்கள் அவரவர் சார்ந்த அமைப்புகளுடைய டிஷர்ட்டுகளை போட்டுக்கொண்டு ஒரு உயிரை வாழ வைத்தவன், ஒரு சமூகத்தை வாழ வைத்தவன் போனாவான், மனிதனையும் போற்றுவதே இஸ்லாம் அப்படின்னு பல வேர்டிங்ஸ் எல்லாம் டிஷர்ட்ல போட்டுக்கிட்டு தடார்னு எல்லாரும் களத்தில் இறங்கின உடனே விளம்பரத்தோடு பணி செய்ய வருகிறார்கள் இஸ்லாமியர்கள் என்று ஒரு பக்கம் முஸ்லிம் அல்லாத இஸ்லாத்தை அழிக்க நினைக்கின்ற எதிரிகளிடமிருந்து விமர்சனம். இதெல்லாம் சரி கிடையாதுங்க. ஃபத்வா கொடுத்தே தன்னுடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருந்த பல பேர் இது சரியா சரியில்லையா என்று விவாதம் நடத்தி அதில் மக்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஆக்கப்பூர்வமாக இதனை நோக்கிய ஒரு பார்வையை நாம் கட்டாயம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அப்பதான் செலுத்தினாதான் நம்ம இப்போ இதில் செய்கிற சைடா செய்யாத சைடா அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாது, அப்படி செய்யறதா இருந்தால் இப்படி செய்யலாமா இல்லை வேற மாதிரி செய்யலாமா என்கின்ற ஒரு முடிவுக்கு நம்மால் வர முடியும். இப்போ இதுக்கு முன்னால ஒரு சின்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு உதாரணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நஜ்ஜாஷி மன்னர் என்று ஒரு மன்னர் இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் யாருன்னா ஹபஷா, இன்னைக்கு உள்ள எத்தியோப்பியால ஹரார் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. இன்னைக்கு உள்ள எத்தியோப்பியால இன்னைக்கு ஹரார் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஹரார் பகுதியினுடைய இன்னைக்கும் மார்க்க அறிவு ரொம்ப தெளிவா இல்லாத பல பேர் இன்னைக்கும் அது புனித தலங்களில் ஒன்று என்று நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹரார் இன்னைக்கு உள்ள எத்தியோப்பியா, அன்னைக்கு இருந்த இது ஹபஷா. அந்த ஹபஷா மன்னர் கிறிஸ்தவராக இருந்தார். அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் நேர்மையான மன்னர் அப்படிங்கிறதுனால நீங்க எல்லாம் அங்க போயிடுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கொஞ்சம் பேர் ஆரம்பத்தில் மைக்ரேஷன் பண்றதுக்கு, ஹிஜ்ரத் பண்றதுக்கு அனுமதி கேட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலோவ் பண்ணாங்க. அப்போ அவங்க எல்லாரும் போய் ஹபஷாக்கு போயிட்டாங்க, எத்தியோப்பியா, இன்னைக்குள்ள எத்தியோப்பியாவுக்கு போயிட்டாங்க. அங்க போனாலும் இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப் அவர்களை துரத்தி கொண்டே சென்றது. அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா பின் ரபியா என்கின்ற போன்ற முக்கியமான நபர்கள் எல்லாம் காஃபிர்களுடைய தரப்புல இருந்து போறாங்க. இவங்களாம் ரொம்ப அறிவாளியான ஆட்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரொம்ப திறமையான ஆளு, அப்துல்லா பின் ரபியா ரொம்ப திறமையான ஆளு. இவங்களெல்லாம் போய் நீட்டா அந்த மக்களை கவர்ந்து கூட்டு வந்துருவாங்க அப்படின்னு. இந்த சம்பவத்தை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு, கவனமா கேட்டீங்கன்னா தெரியும். இந்த ரெண்டு பேரையும் அழைத்து கொண்டு, இந்த ரெண்டு பேரும் முக்கியமான தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அங்க போறாங்க. அங்க போய் நேரா ஹபஷால இறங்கி ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா, தி பிரைட் தி குரூஸ்டர், அங்க இருந்த பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்கல்ல, கிறிஸ்தவ மதத்தில் முக்கியமான தலைவர்கள், அவங்களுக்கு எல்லாம் அவங்கள தானே அந்த சபையில முக்கிய பொறுப்பை வகிப்பாங்க. அவர் கிறிஸ்தவர்னும் போது அந்த மத குருக்கள் தான் முக்கியமான பொறுப்புல இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் பெரிய பெரிய வைடூரியம் பொருள்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் சரி கட்டிக்கிறது. வாங்க நம்மளாம் இந்த மாதிரிலாம் விஷயங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு குரூப் இங்கேருந்து கிளம்பி ஓடி வந்துருச்சுங்க, அவங்க ரொம்ப ஏடகுடமான ஆளுங்க அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கு முதலில் யாரை சரி கட்ட வேண்டுமோ அவங்கள சரி கட்டுறாங்க. சரி கட்டிட்டு இப்ப அடுத்து சபைக்கு போவோம். சபை எங்க? மன்னருடைய சபை. அந்த மன்னருடைய சபைக்கு போனா அந்த மன்னர் ஒரு முடிவாக, உங்களெல்லாம் யாரா உள்ள விட்டது, வெளியே இருக்கு முதல்ல அப்படின்னு மன்னர் சொல்லிட்டாருன்னு சொன்னா கூட்டு போயிடலாம். முஸ்லீம்களை கொண்டு போய், ஏண்டா இங்க இருந்தா ஓடுறீங்க, உங்களை எப்படி தூக்கிட்டு வந்த பத்தியா அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை இழிவுபடுத்தி கொள்ள வேண்டும், அல்லது அசிங்கப்படுத்த வேண்டும், அல்லது தனிமைப்படுத்த வேண்டும், சமூக பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஐடியா. இப்போ இவங்க நேராக போயிட்டாங்க. போயிட்டு கீழெல்லாம் செட்டப் பண்ணி நேராக சபைக்கு வந்துட்டாங்க. சபைக்கு வந்துட்டு நஜ்ஜாஷி மன்னரிடம் இப்போ கீழே இருந்து ரெக்கமெண்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. யாரை எல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து பணம் கொடுத்து பொருள் கொடுத்து அவர்களுக்கு விலை மதிப்பற்ற பொருட்களை கொடுத்து சரி கட்டி வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு மனதா ஒரு வாய்ஸா சொல்றாங்க, இந்த மக்கள்லாம் அங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்களுடைய லாத் உஸ்ஸா போன்ற கடவுள்களை எல்லாம் எதிர்த்து பேசியவர்கள், இவர்கள் அங்கு புகலிடம் இல்லாமல் அங்கு அந்த மக்களால் துரத்தப்பட்டு இங்க வந்திருக்கிறாங்க, இவங்களெல்லாம் நம்ம விடவே கூடாது, துரத்தி விடுங்க. அப்படியா? ரொம்ப நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போன கிறிஸ்தவ மன்னராக இருந்த நஜ்ஜாஷி, கூப்பிடுவா யார் அந்த குரூப், அந்த குரூப்பை கூப்பிடு, முஸ்லீம் குரூப் வர்றாங்க. என்னப்பா இதெல்லாம் உண்மையா? கூப்பிடு, அவங்களையும் கூப்பிடு இவங்களையும் கூப்பிடு. அவங்க தரப்பிலிருந்து அம்ர் இப்னு ஆஸும் அப்துல்லா பின் ரபியாவும்
இவர்கள் தரப்பிலிருந்து முஸ்லிம்கள் எல்லோரும் அங்கு உஸ்மான் ரலியல்லாஹு உட்பட பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் அந்த ஹிஜ்ரத்தில் இருந்தாலும் முதன்மையாக யாரை அனுப்புகிறார்கள் என்றால் அவர்களின் நாவன்மை மிக்க, அவர்களின் திறம்பட பேசக்கூடிய ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் வந்து நீங்க முன்னால் நின்று பேசுங்க அப்படிங்கிறார். அப்ப ஆரம்பத்தில் இருந்து திட்டமிடப்பட்ட ஒரு பொய், ஒரு அவதூறு, ஒரு பொய் பிரச்சாரம். இவர்கள் மோசமானவர்கள், தங்களுக்கு முன்னுள்ள கடவுள்களை திட்டக்கூடியவர்கள், அயோக்கியர்கள். இன்னும் ஒரு படி மேலே போனால் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எந்த மரியமை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து நினைக்கிறீரோ, இயேசுவின் தாய் என்று யாரை நீங்கள் நினைக்கிறீரோ அந்த இயேசுவின் தாயை ஏசக்கூடியவர்கள் இவர்கள், இவங்க மோசமானவங்க விடக்கூடாது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பதட்டம் அந்த சபையை தொற்றிக்கொண்டது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அழைத்து வரப்படுகிறார். என்ன உண்மையான சம்பவத்தை சொல்லு அப்படின்னு காஃப் ஹா யா ஐன் ஸ்வாத் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா மரியமை ஓத ஆரம்பிக்கிறார். சூரா மரியமை ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ஓத ஆரம்பித்தவுடன் இதை கேட்டுக்கொண்டே லயித்து போகிறார் அந்த நஜ்ஜாஷி மன்னர், ஹபஷாவின் மன்னர் நஜ்ஜாஷி அப்படியே லயித்து போகிறார். உண்மைக்கு புறம்பான செய்திகள் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மரியம் யார் என்று குர்ஆன் பேசுகிறது, அலைஹிஸ்ஸலாம். மரியமின் மகத்துவம் என்ன என்று குர்ஆன் பேசுகிறது. மரியம் எப்படிப்பட்ட தூய்மையாளர் என்று குர்ஆன் பேசுகிறது. மரியம் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஈண்டெடுத்தார் என்று குர்ஆன் பேசுகிறது. இது இறைவனின் வசனம். நான் சொன்னாலும் இதுதான், இனி 1000 ஆண்டுகள் கழித்து ஒருவன் சொன்னாலும் இதுதான். அப்படியே கேட்டு ஸ்டன்னாய் நிற்கிறார். அந்த இடத்தில் இஸ்லாத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு அவதூறு, இஸ்லாத்தின் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம், அதை உடைத்தெறிவதற்கான வாய்ப்பு ஜாஃபர் இப்னு அபி தாலிபுடைய கையில் கிடைத்தது. அவர் சொல்லி முடிக்கும் போது நடக்குது, வாதம் நடக்குது, எல்லாம் கேட்டு லயித்து நிற்கிறார். எந்த அளவுக்கு லயித்து விட்டார், வரலாற்று பக்கங்கள் அவருடைய கண்ணீர் துளிகளால் நனைந்து நிற்கிறது. நஜ்ஜாஷி மன்னர் அழ ஆரம்பித்தார். எல்லாத்தையும் நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்து. எதிரிகளை பார்த்து கேட்டார். எல்லாத்தையும் நிறுத்து, ரைட், எல்லாமே நிறுத்து. எதிரிகளை பார்த்து கேட்டார், நீ சொல்லு, அம்ர் இப்னு ஆஸ் வந்திருக்கிற, அப்துல்லா பின் ரபியா வந்திருக்கிற, இந்த முஸ்லிம்களை தூக்கிட்டு போதான் வந்திருக்கிற, உன்னிடத்தில் கேட்கிறேன், அந்த முஹம்மத் நீ சொல்றியே, அந்த முஹம்மத் நிறைய பேசினாங்க, டீடைலா சொன்னா நிறைய இருக்கு. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் பேச ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தோம், மதுவை எங்களின் பெருமை என்று நினைத்திருந்தோம், மாதுவை அலட்சியமாக கருதினோம், விபச்சாரத்தை பெருமையாக நினைத்தோம், ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொண்டு மாண்டோம், அற்பமான காரியங்களில் ஆளையை வெட்டி சாய்த்தோம், பரம்பரையாக பகை தீர்த்தோம். எங்களுக்கு மத்தியில் முஹம்மத் என்கின்ற இந்த பெரும்பேறு பெற்ற பெருமகனார் வந்து இறங்கினார். எங்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தினார், நல்லறங்களை போதித்தார், நல்லொழுக்கங்களை சொன்னார், நேர்மையான வழியை காட்டினார். நாங்கள் தலைகீழாக மாறி போனோம் சொன்னார். நீ சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் நிறுத்து, நீ சொல்லு, எதிரி உன்னை பார்த்து கேட்கிற, அந்த முஹம்மத் பொய் பேசுவாரா? யாரை கேட்கிறார்? யார் முஸ்லிம்களை இந்த நாட்டிலிருந்து கடத்தி செல்வதற்கு வந்தார்களோ அவர்களை பார்த்து கேட்கிறார். முஹம்மத் மற்றதெல்லாம் விட்டுருப்பா, முஹம்மத் பொய் பேசுவாரா? இஸ்லாத்தை அழிப்பதற்கும் முஸ்லிம்களை கொல்வதற்கும் அவர்களை இங்கிருந்து கடத்தி செல்வதற்கும் வந்த கும்பல் சொன்னது, இல்லை மன்னரே, அவர் பொய் பேச மாட்டார். எதிரி கூட சொல்ல மாட்டான். எதிரியின் நாவில் இருந்து கூட அல்லாஹ்வுடைய தூதர் பொய் பேசுவார் என்கின்ற வார்த்தை வராது. உடனே நஜ்ஜாஷி மன்னர் சொன்னார்கள், கட்டுங்கள் உங்கள் மூட்டை முடிச்சு, கிளம்புங்கள் இந்த நாட்டை விட்டு, முஸ்லிம்களுக்கு இந்த நாடு பாதுகாப்பு அளிக்கும், அபயம் அளிக்கும் நாடு இந்த நாடு என்று சொன்னார்கள். இந்த மன்னர் தான் பிற்காலத்தில் அவர் இறந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக காயிப் ஜனாஸா நடத்தினார்கள். அற்புதமான இந்த மன்னருக்காக. இது ஒரு தனி சப்ஜெக்ட். இது நம்ம சப்ஜெக்ட்ல இதுல என்ன இருக்கு? முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட பிரச்சாரம், முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு வெல் ட்ரைன்ட் அண்ட் வெல் ஆர்கனைஸ்டு கேம்பெயின் முஸ்லிம்களுக்கு எதிராக. இப்படித்தான் இவனை காட்டணும். இன்னைக்கு முஸ்லிம்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் வைத்துக்கொண்டு இவ்வளவுலாம் அழகா இருக்கு என்று நாம் தான் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களை, அதாவது முஸ்லிம்களை எதிரிக்கு எப்படி காட்டணும்னு எதிரி எப்படி நினைக்கிறான்னு அப்படிதான் காட்டிக்கிட்டு இருக்கிறான். இஸ்லாம் என்றால் என்ன? சார்லி ஹெப்டோ வரைஞ்சான், எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. சார்லி ஹெப்டோ வரைஞ்சிட்டான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தப்பா வரைஞ்சிட்டான். என்ன எழுதுனா? சரியா ஹெப்டோ என்று தலைப்பிட்டான். 100 lashes if you don't die of laughter என்று எழுதினான். ஒரு பலூனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அவர் பலூனை இப்படி பிடிச்சிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு நிற்கிற மாதிரி ஒரு பலூன், அதை காட்டி அந்த பலூன் மேல 100 lashes if you don't die of laughter என்றான்.
இஸ்லாத்தின் ஷரியத் சட்டங்களை ஏளனமாக சொன்னான், அது காட்டுமிராண்டித்தனமானவை என்று சொன்னான். இதை எதிர்த்து களமாடி இப்படிப்பட்ட செய்தி இஸ்லாம் கொண்டு வரவில்லை என்று நம்ம எத்தனை பேர் எதிர் பிரச்சாரம் செய்தோம்? எதிரி என்ன நினைக்கிறானோ அதை தெளிவா பண்ணிக்கிட்டே வர்றோம். அப்ப இதை ஏன் இங்க சொல்றேன்னா, ஒரு பேரிடர் காலத்தில் முஸ்லிம்கள் இறங்கி வேலை செய்யறாங்கன்னா உங்கள் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களிடம் முஸ்லீம்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, போன பேரிடர் நேரம் வந்துச்சுல்ல, போன புயல் என்ன வந்துச்சு, கஜாவா இதா லாஸ்டா வந்தது இதுதான் கஜா புயல் கடைசியா வந்தது. அந்த நேரத்தில் வர்தாவா கஜா புயல் தான் லாஸ்டா வந்தது. அந்த நேரத்தில் நிறைய இறங்கி இந்த மாதிரி வேலை செஞ்சதுல ஒரு முஸ்லீம் இளைஞன் சிறுவன் இறந்தே போயிட்டான். அப்ப யோசிங்க, ஒரு முஸ்லிம் உயிரை கொடுத்து, சும்மா சாதாரணம் கிடையாது, அவனுக்கு உனக்கு வீடு இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, நான் என் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன், நான் என் சொந்த பணத்தை போடுகிறேன், நான் பொருட்களை அள்ளுகிறேன், நான் களத்திலே இறங்குகிறேன், தண்ணீரில் மிதக்கிறேன், மக்களை சந்திக்கிறேன், பொருளை கொடுக்கிறேன், இதற்கு இடையில் இந்த இடர்பாடுகளில் இடையூறுகளில் என் உயிரையும் கூட கொடுக்கிறேன் என்றால் ஒரு முஸ்லிம் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு எதிராக வைக்கப்படும் பிரச்சாரத்தினால். அதாங்க விளங்கணும். இஸ்லாம் மனிதநேயத்தை போதிக்கிறது, இஸ்லாம் நல்லதை சொல்கிறது. இதையெல்லாம் சொல்வதை விட அந்த பாதிப்பு, அந்த தீவிரவாதம், முஸ்லிம்கள் அபாயகரமானவர்கள், முஸ்லிம்கள் கொடூர எண்ணம் கொண்டவர்கள், முஸ்லிம்கள் கொடூரமானவர்கள் என்று பல நூறு ஆண்டுகளாக திணிக்கப்பட்ட இந்த அவதூறு. அப்ப அந்த அவதூறு திணிக்கப்படும் போதுதான் நீங்க எல்லாம் ஒண்ணு விளங்கணும். வெறுமனே பேஸ்புக் ஐடியையும் பாஸ்வேர்டையும் வைத்துக்கொண்டு இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், செயல்படும் செயல்பாட்டாளர்கள் இருந்துதான் குற்றமும் குறையும் ஏற்படும். குறை கூறிக்கொண்டே இருப்பவர்கள் வயிறு வளர்த்து செல்வார்கள். இப்படி போட்டு செய்யலாமா, இந்த மாதிரி டிஷர்ட்லாம் போடலாமா, நீ செய்ய, களத்தில் இறங்கு. எப்போதும் பாருங்கள், இந்த விமர்சனம் யாரிடமிருந்து வரும் என்றால் களத்தில் இறங்கும் களப்போராளியிடமிருந்து வராது. சும்மா உட்காந்து வயிறு வளர்க்கிறான் பார்த்தீங்களா, அயோக்கியப்பா அந்த மாதிரி கருத்து சொல்லிட்டு இருப்பான். களத்தில் இறங்குபவன் களத்தில் இறங்குபவனுக்கு யதார்த்தம் தெரியும். களத்தில் இறங்குபவனுக்கு அங்க நடக்கக்கூடிய சூழல் என்னவென்று புரியும். நிறைய பேர் என்ன சொல்றான், இயக்கத்தினுடைய விளம்பரம் பண்றான். இவன் இயக்கத்தினுடைய விளம்பரம் பண்ணாலும் அல்லாஹ் அவனிடம் வேற வேலையை வாங்குறான். இவன் இயக்கத்தில் வேலை பார்த்தாலும் அல்லாஹ் அவனிடமிருந்து வேற வேலையை வாங்குறான். என்ன வேலை வாங்குறான்? இவன் என்னதான் இவனை ஒரு குறிப்பிட்ட அமைப்பு என்று காட்டிக்கொண்டாலும், உதாரணத்துக்கு எவ்வளவோ அமைப்புகள் இருக்கு, நான் தமுமுக என்று காட்டிக்கொண்டாலும், நான் எஸ்டிபிஐ என்று காட்டிக்கொண்டாலும், நான் பிஎஃப்ஐ என்று காட்டிக்கொண்டாலும், நான் டிஎன்டிஜே என்று காட்டிக்கொண்டாலும், நான் ஐஎன்டிஜே என்று காட்டிக்கொண்டாலும், அல்லாஹ் இவர்களை எதிரிகளின் கண்ணுக்கு முன்னால், நடுநிலையாளரின் கண்ணுக்கு முன்னால் முஸ்லிம் என்று காட்டுகிறார். அப்ப அவர்களுக்கு ஒரு கால் குறுகிய எண்ணம் இருந்தாலும் இதை ஏன் நான் சொல்றேன்னா, சும்மா ஏதோ உட்கார்ந்துக்கிட்டு 4 அறையில ஒரு ஐடி பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சுன்றதுக்காக எல்லாவற்றையும் ஏளனம் செய்து கொண்டோ, எல்லாவற்றையும் தவறானது என்றோ பேசிக் கொண்டிருப்பதை விட உலகளாவிய அளவில் முஸ்லிம்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். இன்னைக்கு மழை பெஞ்சு இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க, முஸ்லிம்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. சரி, இதை பேசணும்னு சொன்னா இன்றைய நாட்டை ஆள்பவர்கள் 2008 நடந்த மும்பை தாக்குதலை மறக்க மாட்டோம் என்று சொல்கிறார். எப்ப நடந்தது? 12 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு உயிரை காப்பாற்ற இஸ்லாமியர்களை பற்றி பேசுவதற்கு யாரும் தயாரில்லை. 2008 நடந்த தாக்குதலை நாங்கள் மறக்க மாட்டோம் என்கிறார். அப்ப என்ன விளங்கி வச்சிருக்கீங்க? யுவானி ரிட்லி என்கின்ற ஒரு பெண்மணி இருந்தார். அந்த அம்மா ஐரோப்பிய நாடுகளை சார்ந்தவர். அந்த பெண்மணி ஆப்கானிஸ்தானுக்கு சென்று ஆப்கானிஸ்தானில் இயங்கக்கூடிய தாலிபானின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக போறார். அவங்க ஒரு பத்திரிகையாளர். அந்த பத்திரிகையாளர் பெண்மணி உள்ள இறங்கும் போது தாலிபான் அவங்களை கேட்ச் பண்ணிட்டாங்க. நீ கண்டிப்பா முஸ்லீம் கிடையாது, நீ ஏதோ ஒரு வெளிநாட்டு பிரஜை, எதுக்காக இங்க வந்திருக்குன்னு தெரியல அப்படின்னு கேட்ச் பண்ணிட்டாங்க. பெரிய நீண்ட வரலாறுன்னு வைங்களேன். அந்த அம்மாவை சிறையில் வைக்கிறாங்க. சிறையில் வைக்கும்போது அவங்களுக்கான எல்லா உரிமையும் கொடுக்குறாங்க. சாப்பாடு முதற்கொண்டு விசாரணை எல்லாம் ரொம்ப சீராகவும் சிறப்பாகவும் குறிப்பிட்டு சொல்லும் விதத்தில் ஒழுக்கத்தோடு நடக்கிறது. ஏன்னா ஈராக்கில் புகுந்து இஸ்லாமியர்களை அடித்து 7 லட்சம் முஸ்லிம்களை கொண்டதற்கு பின்னாலும் சுடுமணலில் நிர்வாணப்படுத்தி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் முஸ்லிம் பெண்கள். ஆனால் ஒரு பெண் கிடைத்தாலும் அவர் ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் யார் என்பதை அறியும் வரை அவருக்கான தண்டனையை கூட நிறைவேற்றாமல் பாதுகாத்தவர்கள் முஸ்லிம்கள். இதான் உண்மை, யதார்த்தம். அப்ப அந்தமா சொல்றதுதான் நான் சொல்றேன். அப்படியே புத்தகத்துல இந்த மேடையில் இருந்து தாலிபானை ஆதரித்து பேசுவது நம் நோக்கம் இல்லை. அந்த அம்மா தன்னுடைய ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேசுகிறேன். அப்ப என்னன்னா, அந்த அம்மா சொல்றாங்க, என்னிடத்துல தொடர்ந்து வந்தாங்க, கீழே குனிந்த பார்வையை நிமிர்ந்து கூட என்னை பார்த்தது கிடையாது. எப்படின்னா, ஒரு திட்டமிட்ட பொய் பிரச்சாரம் முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ந்து வைக்கப்பட்டு கோயப்பச்சுடைய தத்துவம் என்று சொல்வார்கள். ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிட்டாங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நேராக மிஸ் அங்கே வந்தாங்க. ஏய் என்னடா சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க.
இல்லை இவன் சொன்னால் 2 பேரில் யார் சூப்பர் பொய்யை சொல்கிறோமோ அவங்களுக்கு 10 ரூபா அப்படின்னு முடிவு பண்ணோம். நான் தான் சூப்பரான ஒரு பொய்யை சொன்னேன். நமக்குள்ள யார் நல்ல பொய் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 10 ரூபான்னு முடிவு பண்ணோம். நான் தான் அந்த நல்ல பொய்யை சொன்னேன், ஆனால் இவன் சொல்கிறான் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஏன்டா பொய் சொல்கிறதுல போய் ஒரு போட்டி போட்டுக்கிறீங்க? மிஸ்ஸு சொன்னாங்களாம், டீச்சர். ஏன்டா பொய் சொல்கிறதுல போய் போட்டி போட்டுக்கிறீங்க? நான்லாம் உங்கள் வயசில் இருக்கும்போது பொய்னாலே என்னன்னு தெரியாதுடா அப்படின்னாங்களாம். உடனே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அந்த 10 ரூபா மிஸ்ஸுகளே கொடுக்குறானுங்க. எப்பா இதை விட பெரிய பொய் இருக்காது. அந்த மாதிரி இந்த இஸ்லாம் தீவிரவாதம் அப்படின்ற ஒரு பொய் இருக்கு பார்த்தீங்களா? எப்படி நெருப்பும் ஐஸ்கிரீமும் ஒன்றாகாதோ, எப்படி வானமும் பூமியும் சீராகாதோ ஒன்றாகாதோ, எப்படி தண்ணீரும் நெருப்பும் ஒன்றாகாதோ, எப்படி ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒன்றாகாதோ, அது மாதிரி தான் இஸ்லாமும் தீவிரவாதம், இஸ்லாமும் வன்முறை. ஆனால் அந்த 2ஐயும் சேர்த்து கொடுக்குறான் பார்த்தீங்களா ஒரு பொய். போய் பேப்பர் படித்தாலும் அதே பொய் தான் இருக்குது, போய் போலீஸ் ஸ்டேஷன் தட்டினாலும் அதே பொய் தான் இருக்குது, போய் சட்டமன்றத்தை தட்டினாலும் அதே பொய் தான் இருக்குது, போய் நாடாளுமன்றத்தை தட்டினாலும் அதே பொய் தான் இருக்குது. அப்போ இந்த பொய் இங்கெல்லாம் மீறிவிட்டு அங்கு சென்றாலும் அதே அளவுக்கான ஒரு பொய் இந்த மக்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான திட்டம் எங்கு தீட்டப்படுகிறது? இன்றைக்கு நேற்றல்ல, உலகின் எந்த சித்தாந்தம் இருந்தாலும் அந்த சித்தாந்தத்திற்குள் ஊடுருவிவிடும் யூதனின் கொள்கை. அது எந்த சித்தாந்தம், உங்களுடைய இட்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். அது உலகத்தில் எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் அதற்குள் ஊடுருவுவார்கள். அல்லது பெண்களை விலைக்கு பேசி அவர்களுடைய கொள்கை இவர்கள் விலைக்கு வாங்கி விடுவார்கள், அல்லது தலைவர்களை விலைக்கு பேசி அந்த தலைவரை விலைக்கு விட்டு இவர்களுடைய தலைவரை அமர வைத்து விடுவார்கள். இது உலகத்தின் எல்லா கட்சிகளுக்கும், கழகங்களுக்கும், இயக்கங்களுக்கும், கொள்கைகளுக்கும், சித்தாந்தங்களுக்கும், இசங்களுக்கும் பொருந்தும். உலகத்தின் இந்த எந்த கொள்கையோடும், கழகத்தோடும், இசங்களோடும், சித்தாந்தங்களோடும் பொருந்தி போகாத தன்னிகரற்ற மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்கின்ற அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம். அதனால் தான் நேரில் நின்று இப்படி எதிர்க்கிறார்கள். இல்லை என்றால் பின்வாசல் வழியாக நமக்கு பின்னால் ஒரு பட்டத்தை கட்டுகிறார்கள். நாம் முன்னால் இப்படி நடந்தால் பின்னால் எழுதியிருக்கிறது இவன் தீவிரவாதி என்று எழுதியிருக்கிறது. நமக்கு தெரியாது, பயந்து ஓடுறான். ஏண்டா ஓடுற? அழகிய மார்க்கத்தை உனக்கு அழைத்து வந்திருக்கிறேன், உன் பின்னால் பார் தீவிரவாதி என்று எழுதி. இது 200 ஆண்டுகளாக எழுதப்பட்டிருக்கிறது, 1000 ஆண்டுகளாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெண் சொல்கிறார், அந்த தாலிபான்கள் என்னை அடைத்து வைத்தார்கள், என்னை விசாரணை செய்தார்கள். நீங்க நிறைய நியூஸ் பார்க்குறீங்கல்ல, முஸ்லீம்கள் அப்படியே கரகர என்று கழுத்தை அறுத்து கொன்றார்கள், எவ்வளவு செய்தி பார்க்கிறோம். அப்பாவி பத்திரிகையாளரை சுட்டுக் கொன்றார்கள், அப்பாவி இளைஞனை குத்தி கொன்றார்கள். வீடியோ ரிலீஸ். எவனாவது உலகத்துல ஒரு மார்க்கத்தை அமைதி மார்க்கம் என்று பிரச்சாரம் செய்யும் எவனாவது ஒருவன் தான் கொடூரமாக கொலை செய்யும் முகத்தில் ஓரமாக கொண்டு போய் கொலை பண்ணி போட்டுருவான். இவர்கள் சொல்வது போல ஓப்பனாக கொலை செய்ததை வீடியோவும் எடுத்து உலக மக்களுக்கும் சொல்லி காட்டுவானா? இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை இந்த இஸ்லாத்தின் மீது இவர்கள் இட்டுக்கட்டி சுமத்துகிறார்களே. அந்த பெண்மணி சொல்கிறார், எந்த தாலிபானை நீங்கள் வன்முறையாளர்கள் என்கிறீர்களோ, மோசமானவர்கள் என்கிறீர்களோ, கொடூரமானவர்கள் என்கிறீர்களோ, பயங்கரவாதிகள் என்கிறீர்களோ, அந்த தாலிபான்களின் சுண்டுகிற நுடி கூட என் மீது பட்டது கிடையாது. இதை எப்ப சொல்றாரு? அந்த அம்மா விடுதலை ஆயிட்டு வந்துட்ட பிறகு சொல்றாங்க. இந்த பெண்மணி சொல்கிறார், என்னை விசாரணை வலயத்திற்கு வைத்திருந்த போது நான் பாகிஸ்தானிலே தங்கியிருந்து பாகிஸ்தான் வழியாக தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ள வந்தேன். நான் பாகிஸ்தானில் தங்கியிருந்த என்னுடைய லாட்ஜ் ரூமுக்குள்ள, நான் ஐரோப்பிய பெண்மணி நான், ஆனால் என்னுடைய பாஸ்போர்ட், என்னுடைய விசா, என்னுடைய பர்ஸ்ல இருந்த என்னுடைய போட்டோ எல்லாத்தையும் மாற்றி வச்சு நான் இஸ்ரேலில் இருந்து வந்ததை போலவும், நான் ஒரு யூதனை போல, நான் ஒரு யூதச்சி மாதிரி என்னை காட்ட நினைச்சாங்க. என்னை they wanted to portray me as I am a Jew, ஒரு யூத பெண் போல என்னை காட்ட வேண்டும் என்றும், எனக்கு அப்படி ஒரு கணவரே இல்லை, எனக்கு கணவர் ஒரு யூதன் என்பதை போலவும். எவ்வளவு செட்டிங் பாருங்க, சும்மா அப்படி கொஞ்சம் நெஞ்ச வேலைலாம் கிடையாது. எனக்கு கணவர் ஒரு யூதரை போலவும், நான் ஒரு யூத பெண்ணை போலவும், நான் நிக்கிற ஒரு போட்டோ எடுக்கிறேன். என் போட்டோவுக்கு பின்னால இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சாக்கடல், டெட் சி, அந்த டெட் சி, அங்கே ஏதாவது போய் விழுந்தா கூட அந்த கடலில் மிதக்கும், பார்த்துருப்பீங்க. அதனுடைய இதெல்லாம் அடர்த்தியாக இருக்கும் தண்ணி. அந்த தண்ணி சாக்கடல் எதுக்கு பேர் இருந்துச்சுன்னா அங்கே உயிரினம் எதுவும் வாழாது, அந்த கடலில் அப்படி மிதக்கும். அது இஸ்ரேலில் தான் இருக்கு. நான் சாக்கடலில் என்னுடைய யூத கணவனோடு நிற்பதை போல ஒரு போட்டோ. எவ்வளோ செட்டிங் பாருங்க. இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எங்க? என்னுடைய பாகிஸ்தான் ஹோட்டலில். இது ஏன் அப்படி செய்கிறான்னா, நான் யாருன்னு விசாரிக்கிறதுக்காக தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு போய் என் ரூம்ல இருந்து எடுத்து எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்தா ஆமா இந்த பொம்பளை யூத பொம்பளை தான் என்று முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்துவிட்டு என்னை கொலை செய்ய வேண்டும். என்னை கொன்று விட்டதற்கு பின்னால் தாலிபான்கள் ஒரு பத்திரிகைக்காரியை கொன்று விட்டார்கள் என்று உலகம் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாத பட்டத்தை சுமத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் உலகின் CIA-வை விட கோடி மடங்கு திறன் மிக்க உளவுத்துறையை கொண்ட அமைப்பு முஸ்லிம்களின் அமைப்பு என்று சொன்னார் அந்த பெண். அந்த அத்தனை சித்தரிக்கப்பட்ட ஆதாரங்களையும் தவிடுபடியாக்கி நான் உண்மையில் எங்கு சார்ந்தவர் என்பதை எனக்கே சொன்னார்கள்.
உன் விசாரணை முடிந்து விட்டது, நீ இந்த நாட்டை சார்ந்தவர், உன் கணவர் பேர் இது, நீ இத்தனை முறை விவாகரத்து பெற்றவன், உன்னுடைய பிள்ளை பேர் இது என்று என்னை சொல்லி உனக்கு இன்றைய தினம் விடுதலை கொடுக்கிறோம் என்று விட்டார்கள். எனக்கு விடுதலையின் போது என் கையில் இருந்த அந்த ஆங்கிலத்தின் திருமறை குரானின் மொழியாக்கத்தை படித்துவிட்டு இன்றைய தினம் நான் முஸ்லீம் ஆகிறேன் என்று அவர்கள் பிடியிலிருந்து வெளிவந்ததற்கு பின்னால் அந்த பெண் முஸ்லீமானார். அந்த முஸ்லீமான பெண் தான் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தாலிபான், தாலிபான்களின் பிடியில் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அதுல இருந்து வர செய்தி தான் இதெல்லாம். இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு சாதாரண ஒரு பெண், அந்த பெண் அதாவது தன்னுடைய நாடே தான் சாக வேண்டும் என்று நினைத்தது. இஸ்ரேல் இவர் சாக வேண்டும் என்று நினைத்தது. ஏன்? இவர் செத்தால் முஸ்லிம்களை கொடூரமானவர்களாக காட்ட முடியும். இதான் இங்க கவனிக்கிறது. இப்படி உலகளாவிய சதி நடந்து கொண்டிருக்கும் போதுதான் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்ல இந்த சதியை முறியடிக்கலாம்னு முஸ்லீம் நினைக்கிறான். ஒரு பால் பாக்கெட்ல ஒரு சதியை முறியடிக்கலாம் என்று நினைக்கிறான். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மையில் எதையும் நீங்கள் சின்னதாக நினைத்து விட வேண்டாம். இத்தகுன்னார் வலவு பிஷ்ஷி தம்ரா, ஒரு பேரித்தம்பளத்தின் பாதியை பிடித்து கொடுத்து விட்டு யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு என்னை காப்பாற்று என்று கேட்பதற்கு கூட நீங்கள் யோசிக்காதீர்கள். உங்கள் சகோதரனை அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சிரித்த முகத்தோடு வரவேற்பதற்கு கூட நன்மை உண்டு. அதை கூட சிறிதாக நினைத்து விடாதீர்கள். இந்த இஸ்லாத்திற்கு எதிராக இவ்வளவு பெரிய திட்டமிடப்பட்ட போர் நடத்தப்பட்டதற்கு பின்னாலும் வெல் ஆர்கனைஸ்ட் வார் ஹஸ் பீன் வேஜ்ட் அகைன்ஸ்ட் திஸ் இஸ்லாம். இந்த இஸ்லாத்திற்கு எதிராக திட்டமிடப்பட்ட அவதூறு போர். இவன் தீவிரவாதி, இவன் வன்முறையாளன், இவன் அயோக்கியன், இவன் கொடூரமானவன், இவன் கழுத்தை அறுப்பவன், இவன் ரத்தம் பார்ப்பவன், இவன் குண்டு வைப்பவன், இவன் சிதறடிப்பவன், இவன் பெண்களை கூட ஏன் பார்க்க மாட்டான் என்றெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக திட்டமிடப்பட்ட அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் எங்காவது ஒரு பெரும் துயரம், ஒரு பெரும் பேரிடர் ஏற்படுகிறது. உடனே இஸ்லாமியன் களத்தில் குதிக்கிறான் என்றால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், rather than proving that Islam is a peaceful religion, இஸ்லாம் அமைதியான மார்க்கம் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதை விட எங்கள் மீது சுமத்தப்பட்ட அவதூறுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று நிரூபிக்க நினைக்கிறான். அதனால் எங்கெல்லாம் இது போன்ற பேரிடர் மீட்பு நடக்குமோ, எங்கெல்லாம் இது போன்ற பணிகள் நடக்குமோ, இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டு, அமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் எந்த விளம்பரங்களோடு செய்தாலும் அந்த விளம்பரங்கள் நியாயப்படுத்தப்பட வேண்டியவை. அந்த விளம்பரங்களுக்கு நியாயமான காரணங்கள் உண்டு. அந்த விளம்பரம் மிகச்சரியானது. அந்த விளம்பரங்கள் செய்யப்பட்டால் தான், நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க, உங்களுக்கு எதிராக கருத்தியல் ரீதியா பிரச்சாரம் பண்ணிட்டா நீங்க கருத்தியலா மோதிடுவீங்க. What kind of solution you have? What kind of game plan you have? உங்களுக்கு எதிராக திட்டப்பட்ட திட்டங்களுக்கு என்ன திட்டங்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? உங்களை நூற்றாண்டுகளாக தீவிரவாதி என்று சித்தரித்து ஒவ்வொரு மீடியாவையும் கூவ வைத்திருக்கிறானே. இன்னைக்கு 2008 நடந்த கலவரத்தை மறக்க மாட்டோம் என்று அறிவிக்கிறார்கள். நடந்த குண்டுவெடிப்பை மறக்க மாட்டோம் என்று நினைக்கிறார்கள். அந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவன் யார்? ஹேமந்த் கார்கரே. ஹேமந்த் கார்கரேவுக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்ட 1 கோடி பணத்தை அவருடைய மனைவி வேண்டாம் என்று தூக்கி எறிந்தாலே ஏன்? அந்த குண்டுவெடிப்பு எதற்காக நடந்தது? யாரை தீவிரவாதிகளாக காட்டுவதற்காக நடந்தது? முஸ்லிம்களுக்கு தெரியுமா? எஸ்.எம். முன்ஷி புத்தகம் எழுதியிருக்கிறார், கர்கரேவை கொன்றது யார். மும்பை குண்டுவெடிப்பை 2008 தாஜ் ஹோட்டலில் நடத்தியவர்கள் யார்? முஸ்லிம்களா? இல்லவே இல்லை. புத்தகம் எழுதியிருக்கிறார், புத்தகத்தை படித்து பாருங்கள். அப்படி என்றால் உங்களுக்கு எதிராக வெல் ஆர்கனைஸ்டு பிளான் ஹஸ் பீன் வேஜ்ட் அகைன்ஸ்ட் யூ. உங்களுக்கு எதிராக மிக துல்லியமாக திட்டமிடப்பட்ட ஒரு அநியாயமான போர் தொடுக்கப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகள் கூட உங்களுக்கு பெருசு. ஜார்ஜ் ஓர்வெல் சொல்வார், இன் டைம் ஆஃப் யூனிவர்சல் டெசீட் பீயிங் ஹானஸ்ட் இஸ் a revolutionary act. ஜார்ஜ் ஓர்வெல் சொல்வார், உலகமே அநியாயம் செய்து கொண்டிருக்கும் போது உங்க வேலையை நீங்க பார்த்தா மிகப்பெரிய புரட்சியாளர். நீங்க உலகமே தறிகட்டு சுத்திட்டு இருந்தா உங்க வேலையை நீங்க பார்த்தாலே நீங்க பெரிய புரட்சியாளர். அந்த மாதிரி தான் உங்களால் முடியாது. உங்களால் கம்ப்யூட்டர் கற்றுக்க முடியாது, உங்களால் மீடியா விலைக்கு வாங்க முடியாது, உங்களால் ஆட்சியால் அதிகாரத்தை அமர முடியாது. உங்களால் எது இயலுமோ அல்லாஹ் அதை கேள்வி கேட்பான். என்னால் முடியல, எல்லாம் நான் ஓரம் உட்காந்துட்டேன். உன்னால் எது முடியுமோ அதை செய்தாயா? உன்னால் நடக்க முடியும்ல, நடந்து போய் யாருக்கு பாதிப்புன்னு கேட்டியா? என்னால் பிரியாணி வாங்கி தர முடியாதியா அல்லாஹ்? உன்னால் பட்டர் பிஸ்கெட் வாங்கி தர முடியல, வாங்கி கொடுத்தியா அல்லாஹ் கேட்பான். அல்லது அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாயா? அவர்களுக்கு ஆதரவாக கருத்தை பதிய வைத்தாயா? அல்லாஹ் கேட்பான். எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, இது போன்ற பேரிடர் காலங்களில் தான் நமக்கு எதிராக தீட்டப்பட்ட திட்டங்கள் இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறது. இந்த பேரிடர் இவன் நினைச்சா தடுத்துட முடியுமா? அவன் நினைக்கிறான், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இவங்களெல்லாம் கொடூரமானவங்க சித்தரிச்சோம், ஒரு மழை பெஞ்சு இவங்க நல்லவனு காட்டானுங்களே. அதனால தான் கதறான் கொஞ்சம் பேர் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும்.
சில பாய்மாரெலாம் டிஷர்ட் போட்டு வருவான், அதெல்லாம் வாங்கிடாதீங்க, வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். அயோக்கிய நீலடா வந்து கொடுத்துருக்கணும். அவன் விளம்பரத்துக்காக பண்ணுறான், விளம்பரத்துக்காக அவன் பண்ணுறான், விளம்பரத்துக்கு நீ பண்ண வேண்டியது தானே. அப்படி என்றால் இது எங்கு தட்ட வேண்டுமோ அங்கு தட்டி இருக்கிறது, எங்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டுமோ அதை ஏற்படுத்தி இருக்கிறது. இது விளம்பரப்படுத்தப்பட்டாவது செய்ய வேண்டிய நற்காரியங்கள் இவை எல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு நிதி திரட்டினார்கள். யாரெல்லாம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். போருக்கோ அல்லது ஒரு தனிநபருக்கோ நிதி திரட்டினார்கள். யாரெல்லாம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். யாருமே முன்வரவில்லை. யாரெல்லாம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். யாருமே முன்வரவில்லை. அப்போது ஒரு மனிதர் எழுந்து வந்து ஒரு பொருளை போட்டார். அவர் போட்ட மாத்திரத்தில் உடனே அடுத்து எல்லோரும் போட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சன்ன சுன்னதன் ஹஸனதன், யார் ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்தாரோ அதை பார்த்துவிட்டு யார் அவருக்கு பின்னால் வந்து அந்த காரியங்களை அவரை போலவே செய்தார்களோ அவர்கள் எல்லோரும் செய்த நன்மையிலும் இவருக்கு பங்குண்டு என்றார்கள். அப்படித்தான் சில காரியங்கள் விளம்பரத்தோடு செய்யப்பட வேண்டும், சில காரியம் விளம்பரத்தோடு தான் செய்யப்பட வேண்டும். அந்த விளம்பரங்களின் மூலமாகத்தான் நமக்கு எதிரான பொய் பிரச்சாரங்களும் திட்டமிடுதலும் முறியடிக்கப்படும் என்று கூறி என் ஜும்மாவை முதல்வரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கு நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சஇதல் இமாம் அல் மிம்பர், ஜும்மாவுடைய நேரம் காலம் என்பது இமாம் மிம்பரில் ஏறியதோடைய முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய 1000 வேலைகள், நீங்கள் போய் அங்கே நின்று பேசிக்கிறது, பக்கத்தில் உட்கார்ந்து வந்து சீண்டி பார்க்கறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காரியத்தோடே ஒரு மனிதன் பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து உஸ்குத் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கிறவனை கூப்பிட்டு அமைதியாயிரி அப்படின்னு சொன்னால் போதும், ஃபக்கத் லகா ஒமன் லகா ஃபலா ஜும்ஆத்த லஹு என்றார். அவன் வீணான காரியத்தை செய்து விட்டான். யார் வீணான காரியத்தை செய்தானோ அவனுக்கு ஜும்மாவே கிடையாது அப்படின்னு சொல்ல. ஜும்மாவுடைய நன்மைகளை அடைய முடியாது. அப்போ எப்போ இமாம் நேரம் மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த புத்தகத்தெல்லாம் ரெக்கார்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களும் சும்மா குத்பாக்கு உட்காந்துடுறாங்க. ரெக்கார்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு குத்பாக்கு உட்காந்துடுறாங்க. அப்போ அதில் ரெஜிஸ்டர் ஆகணும்னு சொன்னால் அதற்கு முன்னால் மறந்து விட வேண்டும். எப்போயாவது எங்கேயாவது இயலாத காரியம் என்றால் அவருக்கும் அல்லாவுக்கு முடியும். ரொம்ப முடியல, என்னால் டைம் மெயின்டைன் பண்ணேன்னா அது வேற கதை. அப்போ ஜும்மா என்பது இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து மண்ணாக தான் இருக்கும். மண் இருந்தால் கீழே கல்லுகள்லாம் இருக்கும். அப்போ யாரெல்லாம் அந்த கல்லை பொறுக்கி விளையாடுகிறார்களோ கவனம் இல்லாமல் இப்படி கல்லை பொறுக்கிட்டு இருந்தால் அவனும் வீண்காரியம் செய்து விட்டான், அவனுக்கு ஜும்மாவுடைய நன்மை கிடைக்காது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஜும்மான்றது ரொம்ப ஒரு நேர்த்தியானது, ரொம்ப முக்கியமானது. பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து அமைதின்னு சொல்லாத, நீங்கள் யாருக்கும் சலாம் சொல்லிட்டு உட்காரன்னு அவசியம் இல்லை. ஒரே விஷயம்தான், இமாமுக்கும் முக்ததிக்கும் மட்டும்தான் அங்கே பேச்சு, கவனிப்பவர்களுக்கும் இமாமுக்கு மட்டும்தான் அங்கே கான்டாக்ட். இமாம் மெம்பரில் 7 பேர் வரீங்களா, சைலண்டாக வந்து ஒருத்தர் வராரு, நேராக உட்கார்றாரு, நபிசுல்லாஹ் சொல்கிறாங்க கும் ஒர்க்கா, தோல்ந்துட்டு உட்கார் அப்படிங்கிறாங்க. இப்படியே குத்பாலே சொல்கிறாங்க, கும் ஒர்க்கா, எந்திரி தோல்ந்துட்டு உட்கார் அப்படிங்கிறாங்க. அப்போ இமாமுக்கும் அவங்க ஹத்தீபுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் கான்டாக்ட். இப்போ இதை மட்டும்தான் ஜும்மாவுடைய சட்டங்களாக நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இமாம் மெம்பரில் ஏறிவிட்டால் பட்டப்பட்டு வந்து உட்காந்துடணும். அதுக்கு தண்ணி வந்துச்சா, அது வந்து வேறு வழி கிடையாது. உங்கள் ஜும்மா உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து உட்காந்துடணும். எல்லா ஏற்பாடும் அதுக்கு முன்னால் பண்ணிடணும். அப்போ இதை சரியான முறையில் பின்பற்றி ஜும்மாவுடைய நன்மைகளை முழுமையாக அடைந்து இது போன்ற பேரிடர் காலங்களிலே இஸ்லாத்துக்கு எதிராக தீட்டப்பட்ட சதித்திட்டங்களுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய போர்வாள்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கிரல் புரிவானாக. இதில் தரக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் இஹ்லாஸோடு அங்கீகரித்து அந்த நன்மைகளுக்காக அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேள்வி கணக்கில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆக்கிரல் புரிவானாக. அல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுர்ரூஹு யஸ்தஜிப் லக்கும் வ ذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அவுலா வ அஸ்ஸ வ ஜல்ல வ தம் வ அக்பா வ அக்பர். அகீமிஸ் ஸலாத்.